கைஸ் வாங்க 65வது சம் பார்க்கலாம். 65வது சம் சரிங்களா. if a is equal to 4, 7, 9, b is equal to 8, 10, c is equal to 6, 7, what is a minus b union a minus c அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. a வந்து 4, 7, 9, b 8, 10, c வந்து 6, 7, what is a minus b union a minus c அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. இப்போ வாங்க பார்ப்போம். என்னன்னாக்க ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. இப்போ ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிக்கணும். மைனஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ என்னது 4, 7, 9. இதிலேருந்து மைனஸ் பி வந்து 8, 10. இப்போ கழிக்கிறதுனா என்னது, இந்த பியை வந்து கழிக்கணும் அப்படின்னா பியில் என்னென்ன நம்பர் இருக்கோ இதில் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடணும். 8 இருக்கா இல்லை, 10 இருக்கா இல்லை, அப்போ என்ன செய்யணும், இதை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிடணும். 4, 7, 9 சரிங்களா. அடுத்து ஏ சி தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 4, 7, 9 மைனஸ் சி 6, 7 சரிங்களா. இப்போ இதே மாதிரி தான் இங்கே 6 இருக்கான்னு பார்க்கணும். 6 இல்லை, 7 இருக்கா, அப்போ அதை கேன்சல் பண்ணிடணும் சரிங்களா. அப்போ இருக்கிறத பேலன்ஸை எடுத்து எழுதிடணும். இதுதான் ஏ மைனஸ் சி. இப்போ ரெண்டையுமே யூனியன் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு கீழே எடுத்துக்குவோம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னாச்சு அப்படின்னா ஏ மைனஸ் பி என்னது 4, 7, 9 யூனியன் ஏ மைனஸ் சி 4, 9 சரிங்களா. ரெண்டையும் யூனியன் பண்ணால் என்னது, ரெண்டையுமே ஆட் பண்ணணும், சேர்த்து எழுதணும். 4 ரெண்டுமே 4 இருக்குது, 7 இருக்குது, ரெண்டுலேயும் 7 இல்லை பட் இங்கே இருக்குது, அதை எழுதிக்கணும். 9 இருக்குது, ரெண்டுலேயும் 9. இதாங்க ஆன்சர். ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு 4, 7, 9. இதுதான் ஆன்சர் சரிங்களா. ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.